அனைவருக்கும் வணக்கம். நான் மதம் திருவன் பேர் எனக்கு சுசீலா. பாண்டிச்சேரி தான். நான் பிறந்தது பாண்டிச்சேரி, வளர்ந்ததும் பாண்டிச்சேரி, படித்ததும் பாண்டிச்சேரி. நான் ஃப்ரெஞ்சும் படிச்சிருக்கேன், தமிழும் படிச்சிருக்கேன். ஃப்ரெஞ்சு படித்தது சின்ன வயசுலேருந்தே ஏபிசிடி கற்றுக்கிட்டும் போது ஆபேசன்னு கற்றுக்கிட்டோம். ஆனால் அவனா கற்றுக்கும் போது ஐபிசின்னு ஆபேசன்னு கற்றுக்கிட்டோம். அந்த நாளில் ஃப்ரெஞ்சும் தமிழும் எல்லாமே கலந்து தான் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ நாங்கள்லாம் சின்ன வயசுல இருந்து அட்டை கிளாஸ்லேருந்து ஃப்ரெஞ்சு படிக்கிறது ஒரு கல்ச்சரலாகவே ஆகிடுது. அப்போ எங்களுக்கெல்லாம் பெருமையாகவும் நாங்கள் கற்றுக்கிட்டது. ஒரு 5வது படிக்கும் போதே நாங்கள் ஃப்ரெஞ்சு நல்லா பேச தெரியும் ஓரளவுக்கு. அப்போ எங்களுக்கெல்லாம் பெருமையோடு நாங்கள் பேசுவோம். போன்ஜூர், போன்சோர், கொமா சாவா, கேலி போத்ரோனோ, கொமா து தப்பேல் அப்படின்றதெல்லாம் ஃப்ரெஞ்சில் கேட்கறது எங்களுக்கு ஒரு பெருமையாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஃப்ரெஞ்சை நாங்கள் ஒரு அன்போடும் ஆதரவோடும் ஆதங்கத்தோடு கற்றுக்கிட்ட ஒரு லாங்குவேஜ் அது. அது இன்னைக்கு இல்லைன்னு கேள்விப்படும் போது எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கு. அதாவது பாண்டிச்சேரியும் ஃப்ரெஞ்சும் கலந்தே இருக்கிற ஒரு நாடு. நம்ம பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்சு இல்லாமல் பாண்டிச்சேரி இல்லை, பாண்டிச்சேரி இல்லாமல் ஃப்ரெஞ்சு கிடையாது. உண்மைதானுங்களே? இன்னைக்கு எந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க போயிட்டாலும் கூட ஒரு நண்பரோட நண்பர் பேசும்போது கொமா சவா மிஸ்ஸு, எப்படி இருக்கீங்க, சவா. லாங்குவேஜ் இன்னும் ஃப்ரெஞ்சுக்காரங்க விட்டு போனது அப்படியே தான் இருக்கு. அவங்க எத்தையும் கொண்டு போகல. நாட்டை விட்டு போனாலும் கூட நம்மளை விட்டு அவங்க இன்னும் போகவே இல்லை. உண்மைதானுங்களே? அப்போ அதாவது இன்னைக்கும் ஃப்ரெஞ்சு கல்ச்சரல் இருக்கு, ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் இருக்கு. எப்படி பார்த்தாலும் அது நம்ம ரத்தத்திலே ஊறின ஒன்றா இருக்கும்போது இன்னைக்கு பாண்டிச்சேரி இல்லைன்னு சொன்னாலும் ஃப்ரெஞ்சு இருக்கும், ஃப்ரெஞ்சு இல்லைன்னாலும் பாண்டிச்சேரி இருக்கும். ஆனால் ஃப்ரெஞ்சோட தான் இருக்கும். அதை விட்டு நம்ம பிரிக்கவும் முடியாது, பிரிக்கவும் கூடாது. இன்னைக்கு எப்படி இப்படி ஒரு முடிவை எடுத்து எந்த கவர்மெண்ட் இப்படி செய்யுதுன்னு தெரியல. மோடி ரொம்ப அங்கிறது இப்போ ஃப்ரான்ஸுக்கு போனப்போ மக்ரோன் கூட போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். ஆனால் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது அது நார்மலே கிடையாது. வணக்கம். புஷூர் எதுக்கு இப்போ நம்ம புஷுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறோன்னா, பாண்டிச்சேரியில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் மக்களுக்கும் இது தெரியும். புஷுனா என்னன்னு, மெர்சினா என்னன்னு தெரியும். மிஸ்யூனை தான் எல்லாம் கூப்பிடுவோம். சாதாரணமாக நம்ம இங்கே சார்னு கூப்பிட்றத தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எங்கேயாச்சும் அங்கே மிஸ்யூன் தான் கூப்பிடுறோம். பாண்டிச்சேரி உள்ள மக்களுக்கு ஃப்ரெஞ்சு அது கூட ரத்தத்திலே ஊறின மாதிரி. ஏன்னா எந்த ஒரு பேச்சு பேசினாலும் ஃப்ரெஞ்சு கூடயே தானாக வந்துடும் அது. அதே மாதிரி இப்போ என்னன்னாக்கா இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறது பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு. ஏன்னா மக்கள் முதல்வர் அவர் தான் எடுக்கணும். இது வரைக்கும் பாண்டிச்சேரி மக்கள் கொஞ்ச நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அது பாண்டிச்சேரியில் உள்ள ரெசிடெண்ட், அங்கே பூர்வ குடிமக்களுக்கு நிறைய தெரியும் எப்படிப்பட்ட கொடுமைகள், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் தெரியும். ஏன்னா அவங்க வாங்கி எந்த ஒரு இடமும் வைக்க முடியல. அதை ஆட்டையை போட்டுடுறானுங்க. அது இப்போது ஃபோர்ஸ் டாக்குமெண்ட் அது இப்போ இது பண்ணிடுறானுங்க. இது மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள், அதுலேயே இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது இல்லாமல் இப்போ அங்கே சாட்டர்டே சண்டே, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேலேருந்து ரெஸ்டோ பாரா அது இதுன்னு வந்தான்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆக்சிடெண்ட்டு. அதெல்லாம் மக்கள் வெளியே போக முடியல. பாண்டிச்சேரி பீச்சில் ஒரு காலத்தில் எவ்வளோ அமைதியாக நடைபாதை பயணம் செஞ்சோமோ அது இப்போ ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்னா ஓகே, டூரிஸ்ட் வரட்டும், அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டோம். அதே மாதிரி பாண்டிச்சேரி மக்களும் என்ஜாய் பண்ணணும்ல, அதற்கு ஏதாச்சும் ஒரு வழி வைக்கணும்ல. சரி, கடைசியில் பார்த்தா எல்லாமே இது பண்ணிவிட்டு கடைசியில் இருக்கிறது ஃப்ரெஞ்சையை நாங்கள் பிடிக்கிட்டு போனால் அவங்க ஃப்ரெஞ்சு இருக்கிறதுனால தான் ஒயிட் டவுன் சொல்லிட்டு ஃப்ரெஞ்சுக்கு அந்த இதுவே ஒயிட் டவுன், அதனால தான் டூரிஸ்டே வராங்க. நீ அது ஃப்ரெஞ்சையும் எடுத்துட்டிங்கனாக்கா அப்புறம் எப்படி அது நடப்பது? நீங்கள் டூரிஸ்ட்டை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிற ஃப்ரெஞ்சு கல்ச்சரையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? ஃப்ரான்ஸ் இந்தியாவில் வேர்ல்டில் இப்போ செகண்ட் வெரி ஃபேமஸ் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ்க்கு அடுத்தது. ஐநா சபையிலேயே செகண்ட் லாங்குவேஜ் அது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சர்வசாதாரணமாக ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜை போய் அதை நான் உங்களுக்கு கிடையாது அது எடுக்கணும்னு சொன்னால் அது எப்படி?
ஒரு காலத்தில் எம்ஜிஆர் வந்து பாண்டிச்சேரி சேர்க்க போகிறேன் தமிழ்நாடுன்னு சொன்னோன்னே என்ன மாதிரி பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. அதே மாதிரி மொரார்ஜி தேசாய் ஹிந்தி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் செய்யும் போது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்து இந்த பாண்டிச்சேரி எந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவித்தாங்களோ அதை விட மோசமாக நடக்கும். இதற்கு ஃபாஸில் உள்ள எல்லா அசோசியேஷனும் தமிழ் அசோசியேஷன் வச்சுக்கிட்டு அங்கேருந்து இருக்கிற மினிஸ்டரை கூப்பிட்டு சும்மா அவங்கள வச்சு அவங்களுக்கு சும்மா அதை கொடுக்குறது இதை கொடுக்குறதும் பண்ணிகிட்டு இருந்தீங்களே. நீங்கள்லாம் தமிழ் அசோசியேஷன் வச்சுருக்கீங்களா, இங்கே எல்லாமே ஒரு டெமாண்ட் கொடுங்க. மேரியில் நேராக மேயர்கிட்ட கொடுங்க. மேயர் வந்து அதை எடுத்துகிட்டு போய் அவர் எங்கே சேர்க்கணுமோ பிரசிடெண்ட் ஆஃப் ஃபாஸ்க்கு கொடுப்பாரு. அது பிரசிடம் போய் அந்த பார்வைக்கு போகணும். அந்த அளவுக்கு இருக்கிறவங்க எல்லாமே டெமாண்ட் அனுப்பணும். அப்படி அனுப்பி நம்ம எதிர்ப்பை காமிச்சா தான் ஃப்ரெஞ்சு குடியுரிமை உள்ள மக்கள் இங்கே இருக்கவங்க அந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொன்னால் தான் அது வந்து உங்களுக்கு அங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்கே பாண்டிச்சேரியில் உள்ள மக்களும் என்ன பண்ணணும், எதிர்ப்பை தெரிவிக்கணும். இப்போ இருக்கிற மினிஸ்ட்ரு, இப்போ இருக்கிற முதல்வர், அவங்களாம் வந்து ஃப்ரெஞ்சு கல்ச்சர் பிடிக்கலைன்னா உங்களுக்கு தெரியணும் முதல்ல. அதுக்கு அவங்க எதிர்ப்பை தெரிவிக்கணும். அப்போ எதிர்ப்பை தெரிவிச்சு அவங்க தானே மோடி கவர்மெண்ட்டில் இருக்காங்க, அவங்க தான் தெரிவிக்கணும். நமச்சிவாயம்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி வந்து அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் எல்லாமே வந்து அவங்க வந்து கொஞ்சமாக ஹிந்தி திணிப்பு கொண்டு வராங்க. எலக்ட்ரிசிட்டியை ப்ரைவேட் ஆக்க மாட்டேன்னு சொல்லி எலக்ட்ரிசிட்டி ப்ரைவேட் ஆகிடுச்சு. அது மாதிரி வந்து என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒருவேளை பாண்டிச்சேரியை எடுத்து விற்றுலான்னு இருக்காங்களா தெரியல. ஒருவேளை தமிழ்நாடோட சேர்க்குற ஐடியாவில் தான் இது ஃபைனல் டெசிஷன், ஃபைனல் முடிவு என்ன தமிழ்நாடோட சேர்க்குற முடிவுக்கு தான் வரும். அது அந்த அளவுக்கெல்லாம் போகிறதுக்கு மக்களும் விட மாட்டாங்க. இது கொஞ்சமாக நடக்க போகிறது அப்படி தான் நடக்கிற மாதிரி தெரியுது. இதற்கு மக்கள் வந்து உடனே இதை ரொம்ப விழித்தெழுந்து உடனே இதற்கான எதிர்ப்பை தெரிவிக்கணும். தேங்க்யூ, மெர்சி.